அரசு வேலை கிடைக்கிறதுக்கு ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் யாராருக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னா ஆட்சி உச்சம் இப்படி இருக்கணும். குரு பகவான் பார்க்கணும். அப்போ வந்து சூரியனை குரு பார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அதே நேரம் அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னா யார் யார் தாயார் தகவல் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்க பாருங்கள், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா, விநாயகர் பெருமான் யாரை சுற்றி வந்தார்? அம்மா அப்பாவை தானே சுற்றி வந்தார். அதனால தான் பாருங்கள், அவருக்கு வந்து முதல் கடவுள்னே பேர். எல்லா தெய்வங்களையும் வழங்குறதுக்கு முன்னே முதல்ல யாரை போய் கும்பிடுறோம்? விநாயகர் பெருமான் தான் நம்ம கும்பிடுறோம். அது ஏன் அவருக்கு வந்து அவ்வளோ உயர்வான ஒரு பதவி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை வணங்கணும்னால தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் போகிறதுக்கோ, கமிஷன் கான்ட்ராக்ட் போகிறதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறது. அதே நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இப்போ நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான், சந்திர பகவான் தான். அந்த சூரிய பகவான், சந்திர பகவான் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். ஏன் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம தினம் பார்த்துக்கணும். இப்போ சூரியன் நல்லா இருக்குது, அரசு உத்தியோகம் வேணும்னா சூரியனார் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அது அவ்வளோ தூரம் இருக்குது. அது நம்ம பக்கத்திலே இருக்க சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் உயர்வும் செல்வாக்கும் பேரும் புகழும் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து அந்த சூரிய நமஸ்காரம் காலையில் 6 to 7 ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் நீங்கள் வந்து அந்த வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு. அதே நேரம் அதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பித்தாளை தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து யார் அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகணும், நம்ம எக்ஸாம் எழுதுகிறோமோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு குறிக்கோள் வச்சுருந்தா தான் அந்த இலக்கவே அடைய முடியும். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தாளை தட்டில் ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு கைப்பிடி தான் கோதுமை, அந்த கோதுமையை அந்த தட்டில் பரப்பிட்டு ஒரே ஒரு அரசையில் வச்சு, வீட்டில் கோதுமை மாவு எப்படி இருக்கும் அதில் வந்து சின்னதாக மாவிளக்கு மாதிரி ஒரு விளக்கு செஞ்சு நீங்கள் அதை வச்சு கோதுமையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே சூரிய பகவான் சிவபெருமானையும் நினச்சிட்டு விளக்கு போட உங்களுக்கு வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதே நேரம் இன்டர்வியூலாம் சக்ஸஸ் ஆகிடலாம்.